தலையிலாம படி அளந்துட்டீங்களா? படி அளந்துங்க. சத்தியமா அளந்துங்களா? அது பிழை என்ன இருந்தா நம்பாத. பிழை எதுனா இருந்தால் நீ சொல்லும் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறேன். அப்படியா? அப்படியாங்கிறார். ஏன்னா சாமி நீ சொன்ன உண்மைதான். என்ன சிவராசி படியாளர் உண்மைதானே? ஆமா உண்மைதானே? உண்மைதான். உங்களால் இன்று ஒரு உயிர் வாடி வதி சாவ போகுது. அந்த பாவம் உன்னைதான் தெரியும் சுவாமி. வாடி வதங்கி இருந்தாலும் அந்த ஜீவராசிக்கும் படியாளர் இருக்கிறான். சத்தியமா? சத்தியமா. ஓ சத்தியமா. அவர்தான் சத்தியம் பண்றாரு. நம்பிக்கை தரம் தான் பாப்புன்னு அந்த பாத்துலாம் செத்துக்கிட்டு பூச்சோ தெரியலடா. சத்தா சாமி வருதா? அவருதான் பாப்போம் சேரும். வாய் காட்டா இது தெரியல. கண்டிப்பா ஓ அது சும்மா கிடையாது. அந்த டைட்டா படிச்சுக்கிறேன். தாய் நீ சொல்லிக்கிறா. ஓ தந்து பாருடா. தந்து பாருடா. ஓ பாருமா. ஓ சுவாமி என்னை சோதிக்க வேண்டும் என்று எறும்பை பிடித்து பெட்டியில் அடைத்து வைத்தாய். அதற்கும் படி அளந்து கொண்டே இருக்கின்றேன். ஆமாம் சுவாமி. சுவாமி தடை இல்லாமல் படி அளந்து விட்டீர்கள். சுவாமி பாமர மக்கள் எல்லாம் உமா மகேஷ் என்று அழைக்கிறார்களா இல்ல மகேஷன் உமா என்று அழைக்கிறார்களா? உமா மகேஸ்வரா என்றுதான் அழைக்கிறார்கள். சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. இந்த உலகத்திலே இந்த தினத்தை நீ இருந்து நீங்க போகவே கூடாது. ஏன் போகக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. 80,000 ஜீவராசிகளும் பட்டினியா இருக்கும். அதனால் படி அளந்துட்டு வரேன். படியாளர் தான் போறியா இல்ல அந்த சக்காத்துல தலையில போறியா? ஆமாடா தெரியாதனமா நானே நாளை காட்டிக்கு லொட்டு போட்டு கிடக்குறேன்னு இவர் அமுச்சு விட்டா அப்படி வேற என்ன போடுவார். சுவாமி நீங்க படியாளத்தை செல்லக்கூடாது என்று எடுத்துரைத்தேனே. செல்லக்கூடாது 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 சுவாமி. பார்வதி சுவாமி படியை அளக்க வேண்டும்